சீலிங் ஃபேன் கோர் காயில் கட்ட போகிறீங்கன்னா அதுக்கு முதல்ல மில்லக்ஸை போடுவீங்க. அந்த மில்லக்ஸை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போடாதீங்க. ஃப்ளாட்டாக போட்டிங்கன்னா முன்னும் பின்னும் நகரும். பாருங்கள், இந்த பக்கம் நகர்னா நகரும், அந்த பக்கம் நகரும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து காலரை மடிச்சிடுங்க. 2 பக்கமும் புருவத்தை மடிச்சிட்டிங்கன்னா இது மாதிரி டைப்பில் மடித்து இதை ஃபினிஷிங் பண்ணிடுங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இது வந்து 2 பக்கமும் தள்ளினாலும் நகராது, முன்னும் பின்னும் நகராது, எந்த பக்கமும் நகராது. அடுத்தது காயில் கட்டி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஃப்ளாட்டாக இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொருகாமல் அதுக்கு டைப்பில் மடிச்சிக்கிங்க. மில்லக்ஸை வந்து இந்த மாதிரி டைப்பில் மடிச்சிக்கிங்க. மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்போ பாருங்கள், இதில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். காயில் கட்டி முடித்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் கரெக்டாக போடுங்க. அப்போ தான் வந்து காயில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மாட்டிக்கும். கரெக்டாக ஒரு பிசுறு கூட வெளியே வரக்கூடாது. ஒரு கம்பி வெளியே வந்தாலும் நீங்கள் கட்டின காயில் வேஸ்ட்டாக போயிடும். பாருங்கள், எல்லாத்தையுமே அதே மாதிரி போட்டாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வராமல் கரெக்டாக உள்ளே லாக் ஆகி நிற்கும். நம்ம கட்டின பைண்டிங்கும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வீணாகவும் ஆகாமல் சேஃப்